பிரெயின் இஸ் த மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம கிரியேட்டர் நமக்கு கொடுத்த பெஸ்ட் அசட்டே இந்த பிரெயின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நம்ம 10% தான் நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு காலகாலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் ஒரு மெத்து தான். நம்ம 100% யூஸ் பண்ணுறோம், ஆனால் அட் அ டைம் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே மறந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், ட்ராயிங் பண்ணுறோம், கேம் ஆடிட்டுருக்கோம் அப்படின்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், மோட்டல் கார்டெக்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு சிங்க் ஆகுது. அகெயின் ஏதோ ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அமெக்டலா, ஹிப்போகேம்பஸ், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் எல்லாமே சிங்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக சிங்க் ஆகும். 100% வந்து நம்ம பிரெயினை அட் அ டைமில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் தான் சிங்க் ஆகுது. 100% வேலை செய்கிறது அப்படின்றது கிடையாது. 100% பிரெயினை அட் அ டைமில் ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுக்கு எபிலெப்டிக் சீஜர், வலிப்பு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய கிரியேட்டரே எப்படி படைச்சிருக்காங்க நம்மளோட பிரெயின்னா, ரீஜன் பை ரீஜனாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இதை படைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிரெயினை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் வீடியோ, கேமு, தேவையில்லாததெல்லாம் பார்த்து மந்தமாக்கி வச்சுருக்கோம். பிரெயினில் வந்து ஒரு ஷார்ப்னஸ்ஸே கிடையாது. இப்போது உடம்புக்கு ஜிம்முக்கு போகிறோன்னு வச்சுப்போம், ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, நல்லா தெம்பாக வச்சுக்கிறதுக்கு. அப்போ பிரெயினுக்கு, பிரெயினுக்கும் பிரெயின் ஜிம் இருக்குது. அதை தான் நம்ம நியூரோபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். டாக்டர் லாரன்ஸ் தான் இந்த டேர்மை டெவலப் பண்ணியிருக்காங்க. பிரெயினில் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குது. இப்போ ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஹெமிஸ்பியர் டாமினண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வருதுன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் நல்லா டாமினண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு ஆர்ட்டு, ட்ராயிங்கு, நல்ல க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா ரைட் ஹெமிஸ்பியர் நல்லா டாமினண்ட்டாக ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 ஹெமிஸ்பியரையும் ஈக்குவலாக ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு பீக் லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வரும். அந்த அட்டென்ஷன் ஸ்பேன், கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது நீங்கள் படிக்கிற விஷயம் நல்லா போய் மெமரியில் ஸ்டோர் ஆகும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பிரெயினை ஆக்டிவேட் இப்படி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் படிக்க உட்காருங்க. இது ஆனால் படிக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கிறது நல்லது தானே. ஸோ இது நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கை, ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணோம்ல. ஸோ காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுடைய பெட் இல்லை எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு சில சிம்பிள் எக்ஸசைசஸ் செய்ய போகிறோம். இது மூலயமா 2 பார்ட் ஆஃப் த பிரெயின், அதாவது ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே இப்போ நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகே, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கையில் என்னுடைய கட்டை விரல், இன்னொரு கையில் என்னுடைய சுண்டு விரல், அதை அட் அ டைமில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இன்னொன்று லாக்கில் இருக்கணும். இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹேண்ட் மூவ் பண்ணும்போது இன்னொன்னோட சுண்டு விரல், இன்னொன்னுடைய கட்டை விரல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். இது இனிஷியலாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் போக ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா குயிக்காக வரும். இனிஷியலாக பண்ணும்போது விரல் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக ஃபோக்கஸ் பண்ணி விரலே பார்க்காம நீங்கள் வந்து பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம வீட்டில் வந்து தீபார்த்தனை காட்டுவாங்கல்ல, அம்மா ஆர்த்தி காட்டுறதை பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டில் பெல் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட் ஹேண்டில் அந்த தட்டு. ஸோ இதே தான் நம்ம பண்ண போகிறோம், ஆனால் ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் பெல் மாதிரி வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு நியூரோபிக்ஸ் எக்ஸசைஸ். சில எக்ஸசைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக வரலாம், ஆனால் நீங்கள் இதை வந்து பண்ணுறதன் மூலம் மேசிவ் சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லோரும் முன்னாடியும் இந்த எக்ஸசைசஸ் பண்ணுறது கொஞ்சம் கூச்சமாக இருந்ததுன்னா கூட தனியாக பண்ணிக்கோங்க. இஃப் பாசிபிள் பாத்ரூமில் நல்ல இட வசதி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 நியூரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. லாஸ்ட் 3rd நியூரோபிக்ஸ் எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு கையை வந்து நான் கிளாக் வைஸாகவும் இன்னொரு கையை ஆன்டி கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் பண்ணியிருப்பேன்.
ஸ்டார்டிங்கில் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக பழகிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். ஒரு கை இப்படி போகணும், இன்னொரு கை ஆப்போசிட்டில் போகணும் அப்படின்ட்டு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த நியூரோபிக்ஸ் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணும்போது 2 பார்ட் ஆஃப் த பிரெயின், 2 ஹெமிஸ்பியரும் வந்து நல்லா இன்டகிரேட் ஆகும். இதை பைலேட்ரல் பிரெயின் இன்டகிரேஷன் கூட நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் இதை பண்ணிவிட்டு உங்களோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 7 டேஸ் பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறது, பழகிறது, முடிவெடுக்கிறது, நிதானமாக இருக்கிறது, அந்த நாள் ஃபுல்லாக அதோட எஃபெக்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. படிக்கிறவங்களா இருந்தால் அது உங்களுடைய படிக்கிறது, மெமரி எல்லாத்துலேயுமே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த எக்ஸசைசஸ் 3 எக்ஸசைஸுமே ரொம்ப ஈஸி. யார் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடியும். சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு, உனக்கு வராது.